தாரகாசுரனின் மகன்களான 3 அசுர சகோதரர்கள் மிகப்பெரிய சக்தியை பெற கடுமையான தவத்தில் அமர்ந்தனர். என்ன வரம் வேண்டும்? அவர்களின் தவத்தால் திருப்தி அடைந்த பிரம்மா முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் தங்களுக்கு 3 அதிசய நகரங்கள் வேண்டும் என்றும் அவை ஒரே நேரத்தில் ஒரே கோட்டில் வரும் தருணத்தில் ஒரே அம்பால் மட்டுமே அழிக்கப்பட வேண்டும் என்றும் வரம் கேட்டனர். பிரம்மா அந்த வரத்தை அளித்தார். அந்த நொடியில் அசுரர்களின் ஆட்சிக்கான பெரிய வாயில் திறந்துவிட்டது. அவர்களுக்கு ஒரு தங்க நகரம், ஒரு வெள்ளி நகரம், ஒரு இரும்பு நகரம் அமைக்கப்பட்டது. அவை வானத்தில் தனித்தனியாகச் சுழன்ற 3 பேரரசுகளாக ஆனது. 3 நகரங்களையும் பெற்ற பிறகு திரிபுராசுரர்கள் தங்கள் வலிமையில் பெருமை கொண்டு எல்லா திசைகளிலும் தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்தத் தொடங்கினர். அசுரர்களின் வலிமை அதிகரித்த போது தேவர்கள் அமைதியை இழந்தனர். ஆம், 3 அந்த மாபெரும் நகரங்கள் நமது சமநிலையை குலைக்கிறதன. நாம் செயல்பட வேண்டும். முனிவர்கள், தேவர்கள், நல்லோர் அனைவரும் திரிபுராசுரர்களின் ஆணவ ஆட்சியால் துன்பமடைந்தனர். உலகம் முழுவதும் ஒரு அழுத்தமான இருள் பரவியது. விதியில் தேவர்கள் பிரம்மாவை அணைந்து உதவி கேட்டனர். ஆனால் அந்த வரத்தை அளித்தவர் அவரே என்பதால் இதற்கு வேறு தீர்வு தேவை என்பதை அவர் உணர்ந்தார். அப்போது எல்லோரின் எண்ணமும் ஒரே இடத்துக்குச் சென்றது. சிவபெருமான் இந்த முடியாத காரியத்தை முடிக்க முடிவது அவரால்தான் என்று தேவர்கள் நம்பினர். திரிபுராசுரர்களின் ஆணவத்தை முடிக்க நீங்கள் மட்டுமே முடியும். சிவன் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டார். உலக சமநிலையை காப்பாற்ற வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்பதை அவர் தெளிவாக உணர்ந்தார். இறுதியில் சிவபெருமான் திரிபுரத்தை அழிக்க தீர்மானித்தார். அது கோபத்தின் செயல் அல்ல, தர்மத்தை நிலைநிறுத்தும் தெய்வீக முடிவு. அதன்பின் சிவனுக்காக ஒரு மாபெரும் தெய்வீக ரதம் தயார் செய்யப்பட்டது. இது சாதாரண போர் இல்ல, எல்லா தெய்வ சக்திகளும் ஒன்று சேரும் தருணம் அது. ரதம் தயாரான போது தேவர்களின் உள்ளத்தில் நம்பிக்கை மீண்டும் எழுந்தது. இப்போது திரிபுராசுரர்களின் காலம் முடிவை நோக்கி நகரத் தொடங்கியது. சிவனுக்காக தயாரான அந்த தெய்வீக ரதம் ஒரு வாகனம் மட்டுமில்ல, அது எல்லா தெய்வ சக்திகளும் ஒன்றாக இணைந்த புனித வடிவமாக இருந்தது. அந்த ரதத்தின் மீது சிவபெருமான் ஏறிய தருணத்தில் தேவர்கள் அனைவரின் மனதிலும் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கை உறுதியானது. அதே நேரத்தில் தங்கம், வெள்ளி, இரும்பு ஆகிய 3 நகரங்களும் வானில் தனித்தனியாக சுழன்று கொண்டிருந்தன. அவை ஒரே கோட்டில் வருவது மிகவும் அரிதான தருணம். சிவன் அவசரப்படவில்லை. 3 நகரங்களும் ஒரே கோட்டில் சேரும் அந்த சரியான தருணத்தை காத்திருந்தார். அந்த புனித நொடியில் சிவபெருமான் தனது தெய்வீக வில்லையும் ஒரே ஒரு அம்பையும் தயார் செய்தார். உலகமே சுவாசம் நிறுத்தி காத்தது போல அமைதி சூழ்ந்தது. நெடுநேரம் காத்திருந்த அந்த அரிய தருணம் வந்தது. தங்கம், வெள்ளி, இரும்பு நகரங்கள் 3ம் ஒரே கோட்டில் சேர்ந்தன. அந்த நொடியில் சிவபெருமான் அசையாத மனதுடன் குறிவைத்தார். இது ஒரு போர் அம்பு அல்ல, தர்மத்தை நிலைநிறுத்தும் தீர்ப்பு. பிறகு ஒரே ஒரு அம்பு பாய்ந்தது. அந்த அம்பில் சிவனின் சக்தி மட்டுமில்லை, எல்லா தெய்வ சக்திகளின் உறுதியும் இருந்தது. ஒரே அம்பின் தாக்கத்தில் 3 நகரங்களின் ஆணவ ஆட்சி முடிந்தது. திரிபுரம் ஒரு கணத்தில் வரலாறாகி மறைந்தது. திரிபுரத்தின் முடிவைக் கண்டு தேவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியில் நிம்மதி அடைந்தனர். ஆனால் சிவன் அமைதியாகவே நின்றார். அவர் செய்தது தர்மத்தின் செயல் என்பதால். திரிபுரம் முடிந்த பிறகு போரின் சத்தம் இல்லை, அமைதிதான் இருந்தது. சிவபெருமான் மீண்டும் உலக சமநிலையை நிலைநிறுத்தியிருந்தார். அந்த நாளிலிருந்து சிவன் திரிபுராந்தகர் என்று போற்றப்பட்டார். திரிபுரத்தை முடித்தவர், ஆணவத்தை அடக்கியவர் என்ற மகிமையுடன். இந்த கதை 3 நகரங்கள் அழிந்ததை கூறுவது மட்டுமல்ல, ஆணவம், ஆசை, அறியாமை ஆகிய 3ம் ஒன்றாக எழும்பும் போது தெய்வ ஞானமே அதற்கு முடிவாகும் என்பதையும் கூறுகிறது. ஒரே அம்பில் 3 நகரங்கள் முடிந்தது என்பது சிவனின் வலிமையை மட்டும் காட்டவில்லை, சரியான தருணம், சரியான செயல், தெய்வீக தீர்மானம் ஆகியவற்றின் சக்தியையும் காட்டியது.
இவ்வாறே ஒரே அம்பில் 3 நகரங்கள் முடிந்த கதை இன்று வரை சிவனின் திரிபுராந்தக மகிமையாக பேசப்படுகிறது. தர்மத்திற்காக எழும் தெய்வ சக்தி எப்போதும் வெல்லும் என்பதற்கு இது நிலையான அடையாளம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற சிவபெருமான் மகிமை கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.